ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். தலை குளிச்சுட்டு வந்தால் எல்லாத்தோட தலைமுடிகளுமே வந்து பார்த்திங்கன்னா வறண்டு தான் நம்மளுக்கு காணப்படும். ஸோ அந்த மாதிரி வறண்டு போன முடிகளுக்கு எப்படி ஏர் சீரம் வீட்லேயே தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் இன்றைக்கி கத்தாழை ஜெல் ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கத்தாழை ஜெல் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லை மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற கத்தாழை ஜெல் தரட்டுனா அதையும் பயன்படுத்திக்கலாம். உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் நீங்கள் தலை குளிப்பீங்கன்னா அந்த வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே ஒரு 10 டேஸ் அந்த அளவுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கத்தாழை ஜெல் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்துட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாதாம் ஆயில் சேர்த்த போகிறேன். உங்கள்கிட்ட ஒருவேளை பாதாம் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் சேர்த்திக்கலாம். ஜாஸ்மின் எசென்ஷியல் ஆயில் இல்லாட்டி டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில், இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு இப்போ ரோஸ் வாட்டர் சேர்த்த போகிறோம். அடுத்து ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு. கத்தாழை ஜெல் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவில் தான் நம்ம வந்து ரோஸ் வாட்டரும் எடுக்கணும். ஸோ ரோஸ் வாட்டர் சேர்த்தியாச்சு 4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் விட்டமின் இ கேப்சூல் ஆயில் வந்து சேர்த்திட்டேன். ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து இது கூடவே வந்து நான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த போகிறேன். பொதுவாக தேங்காய் எண்ணெய் வந்து எல்லா வறண்டு போன முடிகளும் நம்ம தேய்ச்சாலுமே ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்த போகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து எப்படி சேர்த்தணுன்னா ஹேர் டைப்பை பொறுத்து. நார்மல் ஹேராக இருந்தால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதும். ரொம்ப ட்ரையான ஹேராக இருந்ததுன்னா ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து கோகனட் ஆயில் சேர்த்திக்கணும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்துருங்க. உங்களுக்கு கலக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தால் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றினீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்து ரெடி ஆயிடும். இல்லை க்ரீமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரோஸ் வாட்டருடைய அளவு இன்னி கூட ஜாஸ்தியாக சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமாக இல்லாமல் நல்லா லிக்விடாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் சேர்த்த பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா தண்ணி கூட சேர்த்து நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் சீரம் ரெடி ஆயிடுச்சு. சில பேத்துக்கு ரோஸ் வாட்டர் பிடிக்காது. ஸோ அப்படி பிடிக்காதவங்க நீங்கள் தாராளமாக வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா லிக்விடாக இருக்கும். பட் இந்த மாதிரி க்ரீமியாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி அப்பப்போ தேவைப்படும் போது தலை குளிச்சுட்டு வந்து நம்ம இதை சேர்த்திக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ரிசல்ட்.